அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் 4ஆம் வகுப்பு ஆசிரியர் சுரேஷ் பாபு. இன்று செவ்வாய்க்கிழமை. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டூ இட் யுவர் செல்ஃப் பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் கிராமர் போர்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு பேர் ஹோமோஃபோன்ஸ். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல தெரியும், HOMOPHONES ஹோமோஃபோன்ஸ். அதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், நம்ம சீக்கிரமா ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த எக்ஸசைஸை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இடத்துல ஒரு 2 பிக்சர் இருக்கு இல்லையா? இந்த 2 பிக்சர்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை பாருங்க. இங்க என்ன இருக்கு அப்படின்னா, SALE சேல் அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க SAIL செயில் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? ஸோ சேல் செயில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கக்கூடிய வார்த்தைகள். சவுண்டு ஒன்று தான், அவங்களுக்கு படத்தை பார்த்தாவே தெரியும். ஆனால் அர்த்தம் ஒன்றா வேற வேறையா அப்படின்னு பார்த்தோம்னா வேற வேற. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மேட்ரு. அதாவது ஹோமோஃபோன்ஸுங்கிறது 2 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா 2 வேர்ட்ஸ்லையுமே சவுண்டு ஒரே மாதிரி இருக்குமே தவிர ஒரு மட்டும் இருக்கும். ஆனால் அர்த்தமும் வேற வேற மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங்கும் வேற வேற மாதிரி இருக்கும். இதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இந்த ஷூ இருக்கு இல்லையா? இந்த இடத்துல PAIR பேர். ஓகேங்களா? இந்த இடத்துல PAR பியர். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சவுண்டு, ஆனால் ஸ்பெல்லிங் வேற வேற. இது ஜோடி, இது பேரிக்காய். ஓகேங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்கே பாருங்க, கீழே DESERT டெசர்ட். டெசர்ட் அப்படின்னா பாலைவனம். DESSERT டெசர்ட் அப்படின்னா இந்த இடத்துல இனிப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹோமோஃபோன்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்க, READ ரீட், REED ரீட். இந்த இடத்துல ரீட் அப்படிங்கிறது வாசித்தல், REEDங்கிறது இங்கே நாணல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அவ்வளோதான் குழந்தைங்களா. ஹோமோஃபோன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹோமோஃபோன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, 2 வார்த்தைகள் இருக்கும், சவுண்டு மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தம் வேற வேற மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் வேற வேற மாதிரி இருக்கும். இதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸசைஸ் இதில் பாருங்க. இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இங்கே பாருங்க, இங்கே 2 பொண்ணுங்க பேசுறாங்க. அந்த ப்ளூ ஷர்ட் போட்ட பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, கேட்ச் தி ஹேர், கேட்ச் தி ஹேர், ஏய் என் ஹேரை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த இடத்துல ஹேர் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? முடிதான் ஞாபகம் வரும். அப்போ அதே மாதிரி கரெக்டா இந்த பொண்ணு என்ன செய்து பாருங்க, நாட் மை ஹேர், நான் உன் முடியை பிடிக்க சொல்லலப்பா. ஹேர் அப்படின்னா இந்த இடத்துல முயல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ முயலுக்கு தான் ஹேர், HARE ஹேர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ இட்ஸ் அ ஹோமோஃபோன். ஸோ HAIRனாலும் ஹேர் தான், HARனாலும் ஹேர் தான். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படியே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, கீழே இப்போ பேஜ் நம்பர் 103 பாருங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லுக் அட் தி பிக்சர் அண்ட் டிக் தி கரெக்ட் வேர்டு. அதாவது பிக்சரை பார்த்து அதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை டிக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, இது என்ன பிக்சர்? மான். மானுக்கு என்ன சொல்லுவோம்? டீர், டியர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே சவுண்டு வரக்கூடிய வார்த்தைகள், ஆனால் ஸ்பெல்லிங் வேற வேற இருக்கு. ஸோ இதுக்கு கரெக்டான வேர்டு என்ன அப்படின்னா டீர். டீர் அப்படின்னா மான். ஸோ இங்கே வந்து என்ன செய்யணும், நம்ம ரவுண்ட் பண்ணணும், இல்லை டிக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல DAR டியர் அப்படிங்கிறது அன்பே, அன்பு, அதை சொல்லுவோம் இல்லையா? அன்பே ஆறுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அங்கே வரக்கூடியது. ஸோ இந்த பிக்சர் பாருங்க, ஐ கண். ஸோ கைனுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல ஐ, ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர் ஐ அப்படின்னா நான், என்னை குறிக்கிறது. EYIனா கண். ஸோ இந்த பிக்சருக்கு என்ன ஆப்டான ஆன்சர்? ஸோ இந்த ஐ. ஓகேங்களா? ஸோ இந்த ஐ பார்த்தா செய்யணும், டிக் பண்ணணும். ஓகே, இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல ஒரு பையன் வந்து என்ன செய்யறாரு, ஒரு திங்ஸை வாங்குறாரு, பை பண்றாரு, வாங்குறாரு. ஸோ BY வருமா இல்ல BUY வருமா? அப்படி பார்த்தோம்னா இந்த BUY தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பைனா என்னால், ஆல் அப்படிங்கிற மீனிங் வரக்கூடியது BY. ஸோ இது வராது, BUY தான் பை வரும். ஓகேவா? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. இப்போ இங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மீட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மீட்டுக்கு எந்த வேர்டு வரும்? ஏன்னா ரெண்டுமே ஒரே சவுண்டு, MEATனாலும் மீட் தான், MEETனாலும் மீட் தான். ஸோ இந்த பிக்சருக்கு ஆப்டானது என்ன அப்படின்னா மீட், MEET மீட், மீட்டிங், மீட் பண்ணுறோம், சந்திக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மீட்டிங் தான் ஆன்சர். சரி சார், அப்போ MEAT மீட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு இறைச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஆன்சர் கிடையாது. இந்த 2 பேர் மீட் பண்றாங்க, இங்கே இந்த மீட் தான் வரும். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்கு. டஸ்ட்பின்ல குப்பை, அந்த குப்பைக்கூடிய அந்த இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? வேஸ்ட். என்ன சொல்லுவாங்க? வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம், மீனிங் தான். சாரி, ஒரே சவுண்ட் தான். வேஸ்ட், WASட்னாலும் வேஸ்ட் தான், WAISனாலும் வேஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துல WASTE வேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாததுன்னு அர்த்தம்.
WAIST waste அப்படின்னா காத்து இருக்கிறது, அதான் வர வெயிட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து வேஸ்ட்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இந்த பிக்சருக்கு ஏற்றது என்ன வரும், WAST waste இதுதான் வந்து வரும். ஸோ இதை நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த பிக்சர் பாருங்க, ரைட் எழுதுதல். ஸோ இங்கே பாருங்க, இங்கே 2 ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க, RHEST இதுக்கும் ரைட் தான், WRIT ரைட் தான். ஸோ இதுக்கு என்ன வரும் பார்த்தோம்னா என்ன வரும், இந்த இடத்துல ரைட்னா ஓகே சரியா இருக்குன்னு அர்த்தம். இங்கே WRIT ரைட் அப்படின்னா எழுதுறோம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல WRIT ரைட் இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த பிக்சருக்கு ஆப்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. எக்ஸசைஸ் A முடிஞ்சுங்களா. நம்ம எக்ஸசைஸ் B போகலாம் குழந்தைங்களா. இப்போ இந்த Bல பாருங்க என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, கனெக்ட் அண்ட் ரைட் தி ஹோமோஃபோன்ஸ் இன் தி பாக்ஸ். அதாவது ரெண்டு எல்லாமே ஹோமோஃபோன்ஸ் தான், பிக்சர்ஸாக கொடுத்துட்டாங்க. அந்த பிக்சர்ஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ நான் ஒன்று ஃபில் பண்ணுறேன், மெசேஜாக நீங்கள் ஃபில் பண்ணுங்க. இப்போ SEAC பிக்சர் கொடுத்துற கடலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல கீழே அதுக்குரிய ஸ்பெல்லிங்லையும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, 1 என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க, அதாவது 1 ONE 1 இதையும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் என்னது, ஃப்ளவர் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர்னா பூ, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ பூ இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சரும் கொடுத்துருக்காங்க, கீழே அதற்கு உரிய ஸ்பெல்லிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சைடில் இருக்க என்னங்கிறத எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், அதில் ஒரு பையிலேருந்து ஒரு கொட்டுற மாதிரி ஃப்ளோ ஒரு கொட்டுற மாதிரி இருக்குங்களா. ஸோ அது என்ன வரும் அந்த இடத்துல அப்படின்னா அப்படியே கீழே சிந்துதல். அப்போது அந்த இடத்துல என்ன வரும்னா ஃப்ளோ FLOW ஃப்ளோ FL. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா FLOUR ஃப்ளவர். இந்த இடத்துல FOLOWUR கொடுத்தாங்க இல்லையா, இது ஃப்ளவர். ஸோ இந்த இடத்துல FLOUR வரும், FLOUR ஃப்ளவர். இந்த இடத்துல கொட்டுதல் சிந்துதல் ஃப்ளோ ஆகுது, ஓவர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தல் SEEE இந்த இடத்துல வரும், SEEC வரும். இந்த இடத்துல ஜெயிச்சிட்டான் இந்த என்ன வரும் அப்படின்னா, ஜெயிச்சதுக்கு வின் பண்ணுறது கிடையாது, இதுக்கு இங்கே 1 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும், ஓன் WON வரும், ஓன். புரியுதுங்களா. திரும்ப சொல்கிறேன் பாருங்க, அதாவது இங்கே C கடல். ஓகேங்களா. SEAC கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேட்ச் ஆனால் அது எங்கே வரும், இங்கே கோடு போடணும். நம்ம இந்த இடத்துல கோடு போட்டுட்டு இங்கே C படம் கொடுத்துறாங்க, அதுக்கு ஸ்பெல்லிங் என்ன எழுதணும், SEAC எழுதணும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, இது 1 ONE 1னா நம்பர் 1. ஸோ இதுக்கு மேட்ச் என்ன வரும், இது ஃப்ளவர் வராது. அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த 1 தான் இருக்குது. இந்த இடத்துல 1ங்கிறது வராது, ஓன். நான் ஜெயிச்சிட்டேன் ஓன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வின் பண்ணிட்டேன், வின்னோட பாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ WON ஓன் இங்கே வரும். இந்த இடத்துல ஃப்ளவர் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, பூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஓவர் ஃப்ளவர் கொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ FLOUR ஃப்ளவர், FLOUR ஃப்ளவர் மாதிரி வரும். ஸோ எல்லாமே எழுதிட்டு கரெக்டாக என்ன செய்யணும், நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இது எக்ஸசைஸ் B. இப்போ எக்ஸசைஸ் C பாருங்க, write the homophones for the given word and draw the picture. அதாவது இங்கே ஒரு பிக்சரும் கொடுத்துட்டாங்க, அதுக்குரிய வேர்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி என்ன செய்யணும்னா, இதுக்கு உரிய பிக்சர் எழுதணும், இதுக்குரிய வேர்டு எழுதணும். இங்கே சன்னா இங்கே பையன். ஸோ இன்னும் நமக்கு இன்னொரு சன் என்ன வரும், இந்த இடத்துல பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு என்ன வரும், சூரியன். ஸோ அதான வரும். ஓகே, இங்கே சூரியன் படம் போட்டு நல்லா அழகாக காயின்ஸ் வச்சு ரவுண்ட் போட்டு போடணும். இங்கே சன் SON சன். அப்போ இந்த சன்னுக்கு என்ன வரும், SUN சன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இங்கே ஃபில் பண்ணிடுவீங்களா. ஓகே சூப்பர். இப்போ எக்ஸசைஸ் D, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸசைஸ் D. இது நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிக் அவுட் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் தி கிவன் ஹோமோஃபோன்ஸ். அதாவது இதுக்கு இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷனில் எந்த ஹோமோஃபோன் வருங்கிறத இங்கே நம்ம இந்த கிளாஸில் நம்ம ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸசைஸ் இங்கே பண்ணணும்னா நான் கரெக்டான மீனிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்மளால் ஈஸியாக அதை பண்ண முடியும். ஓகேங்களா. ஒன்றும் விஷயம்னா பார்த்தோன்னா நான் சார் சொல்லித்தரேன். நம்பர் 1 பாருங்க, ஐ சா எ டேஸ். சானா பார்த்தல். ஓகே, நான் பார்த்தேன், எதை பார்த்தேன் அப்படின்னா பின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, தேனி. ஸோ அந்த பிக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும், BEB வருமா BE வருமா அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆன் தி ஃப்ளவர், அதாவது ஒரு பூவின் மீது ஒரு தேனியை பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல BEBனா இந்த இடத்துல வெர்பு. ஓகே, பி வெர்பு. இந்த இடத்துல BEனா தேனி. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், இந்த BEE எடுத்து நம்ம இங்கே எழுதணும். ஓகேங்களா. ஸோ ஐ சா எ பி ஆன் தி ஃப்ளவர். ஓகேவா. ஸோ முடிஞ்சு. ஓகே, செகண்ட்,
தி விண்ட், இந்த இடத்துல விண்ட் அப்படின்னா காற்று அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, தி விண்ட் ப்ளூ ஆஃப் தி லீவ்ஸ். ஓகேங்களா, காற்று அழகாக வீசியது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ப்ளூ அப்படின்னா வீசுதல். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், இன்னொரு ப்ளூனா என்ன இருக்கு, வண்ணம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஒன்று வந்து வீசுதல், ஒன்று வந்து வண்ணம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு கரெக்டாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக எடுத்து இங்கே எழுதுங்க. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன், வாட் டிட் யூ பை? கடையில் போய் என்ன, பைனா வாங்குதல். அட் தி ஸ்டோர், கடையில் போய் என்ன வாங்குவேன். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பைனா வாங்குதல், இந்த இடத்துல பைனா ஆல். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எந்த ஆன்சர் ஆப்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷனை வந்து இங்கே என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், யூ ஷுட் நெவர், ஒருபோதும் நீங்கள் செய்யக்கூடாது. டு யுவர் பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ்ட்டை ஒருபோதும் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா லை. ரெண்டுக்குமே அர்த்தம் சவுண்ட் ஒன்று தான், லை. இந்த இடத்துல லை அப்படின்னா நம்ம காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காரம்னா சாப்பிட்ற காரம் கிடையாது, இந்த துணியில் போடுவோம் இல்லையா, சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி காரம், துணி காரம் போடுவோம், அந்த காரம். இந்த இடத்துல லை அப்படின்னா பொய். இந்த இடத்துல லை அப்படின்னா பொய். ஸோ இந்த இடத்துல உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யூ ஷுட் நெவர், எந்த லை வரும் அப்படிங்கிறத போட்டுட்டு டு யுவர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் குழந்தைங்களா ஹோமோஃபோன்ஸ்னா. ஓகேவா, ஸோ இது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்ன செய்யுங்க, நீங்கள் எப்பயுமே வந்து என்னைய தொடர்பு கொள்ளலாம். திரும்ப ஒரே ஒரு மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். ஹோமோஃபோன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, 2 வேர்டு இருக்கும். 2 வேர்டுக்கு வந்து சவுண்டு மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தமும் வேறு வேறமா இருக்கும், ஸ்பெல்லிங்கும் வேறு வேறமா இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.